அந்த கண்ணாடியை பார்க்குறாரு. பின்னாடி தாத்தாவை காணும். என்னடா ஒண்ணுமே ஒரு புரியல. பட்டுன்னு திரும்பி பின்னாடி பார்க்குறாரு. அப்படி ஒரு லிஃப்ட் ஏத்துனதுக்கான ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லைங்க. பின்னாடி யாருமே இல்லை. ஹாய், வணக்கம். இன்னைக்கு என்ன கதைன்னா, டாக்ஸி ஓட்டுவாங்க பார்த்தீங்களா? காலையிலேருந்து மதியானம் வரை டாக்ஸி ஓட்டுவாங்க. சில பேர் எப்படின்னா காலையிலலாம் வேற ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு மதியானத்துலேருந்து நைட்டு வர வந்து டாக்ஸி ஓட்டுவாங்க. ஏன்னா சில பேர் வந்துட்டு பாதி வந்து ஈவினிங் டைம் தான் சூஸ் பண்ணுவாங்க. எதனாலன்னா அப்போ தான் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் வந்து ரொம்ப காண்டாக இருக்காது. காலையில் விட ஈவினிங் வந்து அவங்களுக்கு டாக்ஸி ஓட்டுறது ரொம்ப சில பேருக்கு பிடிக்கும். சில பேர் ஃபுல் டைமும் டாக்ஸி ஓட்டுவாங்க. நிறைய விதம் இருக்குது. இன்னும் ஒருத்தவங்க கேட்டகரியில் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தான் காரே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நைட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மார்னிங் காலையில் வர டாக்ஸி ஓட்டுவாங்க. ஏன்னா நைட் டைமில் சில பேர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கு. ஆனால் நிறைய வந்துட்டு காசு கிடைக்காது, குறைவாக தான் கிடைக்கும். இல்லை நைட் டைமில் அவங்க வேலை பார்க்கறனால அவங்களுக்கு வந்து காசு வந்துட்டு ஆப்பில் இருந்துட்டு நிறைய கிடைக்கும். அதனால சில பேர் வந்துட்டு காசு நிறைய கிடைக்குதுங்கிறதுக்காகவும் நைட்டு வந்து கொஞ்சம் இந்த டிராஃபிக் இதெல்லாம் இருக்காது, பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்துட்டு நைட்டு சூஸ் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு சொல்ல போகிற அவங்க வந்துட்டு எந்த டைமிங் வந்து கார் வந்து ஓட்டுறாங்கன்னா, டாக்ஸி ஓட்டுறாங்கன்னா நைட் டைமில் தான் டாக்ஸி ஓட்டுறாங்க. நைட்டு வந்துட்டு ஓட்டிட்டு மார்னிங் வர ஓட்டுற மாதிரி ஒருத்தர் தான். அவர் வந்துட்டு எல்லா நாளும் வந்துட்டு எப்படியும் ஒரு கொஞ்சம் இன்கம் எடுத்துருவாரு. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அவருக்கு சுத்தமாக வந்துட்டு யாருமே வந்துட்டு ஆர்டர் கொடுக்கவே இல்லை. அவரும் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. 8 மணிலேருந்து வெயிட் பண்ணுறாரு. அது 9 ஆகுது, 10 ஆகுது, 11 ஆகுது. அவர் வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறாரு. என்னடா எப்போவுமே ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் ஆர்டர் வரும், என்னடா வரவே இல்லைன்னு. சரி ஓகே நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி வரை வெயிட் பண்ணுறாரு. ஆனால் கரெக்டாக ஒரு 2 மணிங்கிறப்போ அவருக்கு ஒரு ஆர்டர் வருது. ஆனால் பட் அது ரொம்ப தூரங்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்கிப் பண்ணிட்டாரு. வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வந்து கார்லேயே வந்து உட்காந்துட்டு என்னடா எந்த ஆர்டருமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 1 ஹவர், கரெக்டாக ஒரு 1 ஹவர் கழிச்சு 3 மணி இருக்குங்க. கரெக்டாக மணி 3 மணிக்கு வந்து அவருக்கு ஒரு மெசேஜ் வருது, அதாவது ஆர்டர் வருது. ஓகேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஆர்டர் வந்து தட்டி பார்க்கும்போது அதே பேர் தான், அதே நம்பர் வந்துட்டு ஆர்டர் வந்து கொடுத்துருக்காரு, திருப்பி கொடுத்துருக்காரு. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா பட்டுன்னு பார்த்தோன்னே டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு. என்ன எதுன்னு பார்க்காம டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஐயோ தூரமாச்சே, என்ன பண்ணலாம், சரி போவோம், இன்னைக்கு எதுவுமே வந்து ஆர்டரே கிடைக்கல, சரி இதாவது ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இருந்திருக்காரு. போயிட்டு இருக்க அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ரொம்ப காடு மாதிரி. இப்போ அவர் வண்டி ஓட்டுறாரு. இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க, சிட்டினா வந்துட்டு வீடுகள் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஆனால் அவர் வந்து போகிற பாதை வந்துட்டு ஒரு அளவு தான் சிட்டி மாதிரி இருந்துச்சு. உள்ளே போக 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 காடு மாதிரி இருக்குது. அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மனசுக்கு தோணுது, போகலாமா வேண்டாமா, பாதை ரொம்ப உள்ளுக்குள்ளே போகுது. இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன், இந்த கொலைக்காரங்க கொள்ளையடிக்கிறவங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு நைட் டைமில் தான் வந்துட்டு பண்ணுவாங்க. அதுவும் காட்டு சைடு பண்ணுவாங்க. அவருக்கு வந்து மனசு ஃபுல்லாக ஒரே குழப்பம், சரிங்களா. அதனால் அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு, என்ன பண்ணலாம், போகலாமா வேண்டாமா. ஆனால் அவர் உள் மனசு சொல்லுது, இல்லை வேண்டாம், போக வேண்டாம் அப்படின்னு அவர் உள் மனசு சொல்லுது. எப்பவுமே ஒரு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உள் மனசு என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம கேட்கணும். ஏன்னா அது மட்டும்தான் நமக்கு கரெக்டான ஒரு பாதையை காட்டும். அதனால் அவர் வந்துட்டு ஆனாலும் அவளுக்கு ரொம்ப அப்படியே உள் மனசு சொல்லுது. பட் இருந்தாலும் வந்துட்டு ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த காட்டை நோக்கி போக ஸ்டார்ட் பண்ணுறாரு. போக 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 அவருக்கு வந்துட்டு ஏதோ மாதிரி மனசுக்கு வந்து பயமாகவே இருக்குது. சொல்கிறேன்ல, நம்ம தான் சொல்லுவோம், நமக்கே வந்து தோணும்ல. இப்போ நம்ம நார்மலாக படுத்துட்ருக்கோம், இப்போ வந்துட்டு ஏதோ சம்திங் தப்பாக இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும் பார்த்தீங்களா. அதே மாதிரி அந்த அவருக்கு வந்து தோணுது. சரி ஓகே, இப்போ என்ன நம்மளுக்கு கஸ்டமர் தானே கூப்பிட்ருக்காங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துடும் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு எதுவுமே யோசிக்காமல் அப்படியே போய்கிட்டே இருக்கார் அந்த பாதையில். அவர் வாட்டிக்குள்ள போயிட்டே இருக்காரு. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, தூரத்துல ஒருத்தவங்க வந்து கை நீட்டி வழி மறைக்கிற மாதிரி இருக்கு. அதாவது எப்படின்னா, ஒருத்தர் வந்துட்டு கையை வச்சு
காரை வந்து நம்ம வந்து கை நீட்டி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி லிஃப்ட்டு கேட்போம்ல, லிஃப்ட்டு கேட்குறாங்க சரிங்களா. லிஃப்ட்டு கேட்குறாங்க. ஆனால் அவருக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல. இந்த காட்டுக்குள்ளே யாருடா இவர் இப்படி வந்து நின்றுட்டு லிஃப்ட்டு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு யோசிக்கிறாரு. அந்த செகண்ட் அவருக்கு ஒன்றுமே புரியலை. லிஃப்ட்டு கொடுக்கறதா வேண்டாமா அவருக்கு ஒன்றுமே புரியலை. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கும் போது, ஆனால் அவருக்கு வந்து வேண்டாம், சரிப்பட்டு வரலை, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், நடு காட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்துட்டு விட்டுட்டு போகவும் முடியாது. அவர் பார்க்கவே வயசானவ மாதிரி இருக்காரா. சரி ஓகே நம்ம லிஃப்ட்டு கொடுப்போம், லிஃப்ட்டு கொடுத்து ஏற்றிப்போம், பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து லிஃப்ட்டு கொடுத்து வண்டியில் ஏற்றிக்கிட்டே அவர் கேட்குறாரு, எங்கே தாத்தா போகணும். அவர் பார்க்க கொஞ்சம் வயசானவர் மாதிரி இருக்காரா. எங்கே போகணும் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, நீ எங்கே போறியோ அங்கேயே என்னையும் இறக்கி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு. ஆனால் இவனுக்கு வந்து ஒன்றுமே புரியலை. சரி ஓகே அந்த இடத்துல கொஞ்சம் மெயின் பிளேஸ் மாதிரி இருக்கும் போல், அவன் என்ன நினச்சான்னு தெரியல. சரி சும்மா போவோம், போய் நம்ம அங்கே இறக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நார்மலாக போயிட்டு இருக்காரு. அந்த தாத்தா பின்னாடி உட்காந்துட்டாரு. அவர் வட்டுக்குள்ள நார்மலாக வண்டி ஓட்டி போயிட்டு இருக்காரு. போகுது காரு போகுது. பார்த்தீங்கன்னா வந்து காடு, 2 சைடு சரியான காடு, சரியான இருட்டு. அவர் வந்துட்டு நார்மலாக போயிட்டு இருக்காரு. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவர் வந்துட்டு டைம் செக் பண்ணி பார்க்குறாரு. சொல்லப்போனால் காலையில் விடிய போகுது. என்னடா காலையிலேயே விடிய போகுது. ஏன்னா அவர் வந்து அந்த ஆர்டர் எடுத்ததே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு தான் எடுத்திருப்பாரு. அங்கே போகிறதே வந்து லேட் ஆகுது. ஏன்னா அது காடு மாதிரி இருக்குல்ல. அது வந்து போகுது அது மாட்டு. சரின்னு சொல்லிட்டு அவர் காரில் அப்படியே போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும் போது அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல. அந்த கார் ஓட்டிகிட்டு இருக்கவர் டிரைவரு சும்மா அப்படியே அந்த கண்ணாடியை பார்க்குறாரு. பின்னாடி தாத்தாவை காணும். என்னடா ஒன்றுமே ஒரு புரியல. பட்டுன்னு திரும்பி பின்னாடி பார்க்குறாரு. அப்படி ஒரு லிஃப்ட்டு ஏற்றுனதுக்கான ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லைங்க. பின்னாடி யாருமே இல்லை. அவனுக்குன்னா சரியான பயம். என்னடா நம்ம கண்ணால் தான் பேசி ஒருத்தர்கிட்ட பேசி அவருக்கு நம்ம லிஃப்ட்டு கொடுத்தோம். ஆனால் அவர் எங்கடா பின்னாடி ஆளை காணும்னு அவருக்கு ஒரு செகண்ட் ஒன்றும் புரியல. காரை நிப்பாட்டி ஒரு செகண்ட் மண்டை குழம்பி நின்றுட்டாரு. நின்ற உடனே இல்லை எனக்கு புரியல இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆன உடனே அப்போது மனசு சொல்லுது, தயவு செஞ்சு முன்னாடி போகாத அப்படின்னு. இதுக்கும் மேலே நம்ம போனால் நமக்கு வந்து ஆபத்துன்னு அவன் அப்போ தான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டான். அதான் அவனை அப்போதான் அவன் ரொம்ப உணர்ந்தான். உடனே என்ன பண்ணிட்டான்னா டக்குன்னு காசும் வேணாம் ஒன்றும் வேணாம், எனக்கு இந்த வேலையே வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி உடனே காரை வந்துட்டு உடனே திருப்பிட்டு அவர் அந்த வந்த வழியிலே வர்றதுக்கு எவ்வளோ லேட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா. இப்போ வர்றதுக்கு இப்போது பொறுமையாக தானே பயந்துகிட்டே வந்தார். போனது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரை மணி நேரத்தில் அந்த காட்டை விட்டு தெரிச்சிட்டாரா. அந்தளவு ஃபாஸ்ட்டு, சரியான ஃபாஸ்ட்டில் அந்த காட்டை விட்டு வெளியே போயிட்டார். ஸோ அதுதான் அந்த கதை. அவருக்கு வந்து பயம் ரொம்ப எடுத்துக்கிச்சு. அந்த லிஃப்ட்டு கொடுத்து பின்னாடி வந்தவர் ஒரு செகண்ட் காணும். அப்போ அது யாராக இருக்கும், உங்களுக்கு யாராக இருக்கும்னு தோணுது கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு பேய் கதையோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய், டாட்டா. இதுக்கு 2 டைம் சொல்கிறேன்னு தெரில. போயிட்டு வருகிறேன்.